சாமிக்கு தான் மூலஸ்தானத்தில் வடிவம்லாம் இருக்குது. உற்சவர் வச்சுருக்கா, யந்திரம் வச்சுருக்கா, மந்திரம் வச்சுருக்கா. இவ்வளோதையும் விட்டுட்டு ஒரு மரத்தில் போய் எதுக்கு வைப்பானே இந்த சாமியை? அந்த மரத்துக்கு ஸ்தல விருட்சத்துக்கு தனியாக சிறப்பெல்லாம் உண்டு. அது ஏன் அந்த மரத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மூலஸ்தானத்தில் சில காலங்களில் பழைய காலத்தில் அதெல்லாம் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 1000-1500 வருஷத்துக்கு முன்னாடிலாம் சின்ன சின்ன பகுதியாக இருந்தனால யுத்தம் நடக்கும். அப்படி யுத்தம் நடக்கும்போது வெவ்வேறு சமயத்தினர் நாட்டை ஆள்வார். பௌத்த சமயத்தை சார்ந்தவர்கள் ஆள்வார்கள், சமண சமயத்தை சார்ந்தவர்கள் ஆண்டிருக்கிறார்கள் தமிழகத்தை. அதுக்கப்புறம் வைணவம், அதுக்கப்புறம் சைவம், அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு சமயம் சார்ந்து வரும்போது இந்த கோயில்கள் அரசர்களுடைய ஒற்றுமையிலே, அரசர்களுடைய கண்காணிப்பில் இந்த கோயில்கள் நடக்கும். இப்போ ஒரு சமயத்தில் இருக்கக்கூடிய அரசர் அடுத்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த கோயில்களை விளக்க மாட்டார். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பூஜை முறைகள்லாம் குன்றும். அப்படி குன்றுகிற பொழுது அந்த இறை அருள் சக்தியானது அந்த கோயிலை விட்டு விலகி விடக்கூடாது அப்படிங்கிறதுல ஆகமம் மிக ரொம்ப சிறப்பாக, சுவாமியே தானே அதை அனுக்கிரகம் பண்ணியிருக்கார். காலம் மாறும். அப்படி வரும்போது அந்த கோயிலை விட்டு விலகாமல், மூலஸ்தானத்து சுவாமிக்கு பூஜையெல்லாம் நடக்கலை அப்படின்னு சொன்னால், அவர் இந்த ஸ்தல விருட்சத்துக்கு வந்துடுவார். இந்த ஸ்தல விருட்சம் அந்த இடத்துல அவருக்கு பூஜை இல்லாமலேயே அந்த இறையருள் சக்தி அந்த ஸ்தல விருட்சத்தில் தங்கிடும். இப்போ நீங்கள் மூலஸ்தானத்தில் போய் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, சுயம்பு தலங்கள்லேயே 4-5 தலங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சுவாமி சுயம்பா தானாகவே ஏந்திருக்கிறது, எழுந்தி அனுகிரகம் பண்ணுறது அப்படிங்கிற தலம் எழுந்தருளி. அப்படி எப்படி இது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுயம்புன்னு சொல்லுவோம். பூமிக்கு கீழே தோன்றி பார்த்திங்கன்னா மலை மாதிரி போயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு எண்டே இருக்காது. அதனுடைய மலை முகடை தான் நம்ம லிங்கம்னு வச்சுருக்கோம். சிற்பியினாலே செதுக்கப்பட்டு சிவலிங்கம் வைக்கிறது அது வேறு. அந்த மாதிரி செதுக்கப்பட்டு ஆகமங்களின் வழியே பிரதிஷ்டை பண்ணுற சாமி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். அந்த இடத்துல பூஜை நடக்கலை, ஏதோ ஒரு வெள்ளம் வருது, ஒரு காலம், ஒரு புயல் வருது, அதுக்கப்புறம் வழிபாடு நடக்காமல் போய்டுறது. அரசர்கள் சமணம் சைவம் அந்த மாதிரி ஆட்சி மாற்றங்களால், அரசு சார்ந்த மாற்றங்களால் பூஜை நடக்காமல் போய்டுறது. அப்படின்னா அந்த காலங்களில் சுவாமி அந்த விருட்சத்தில் இருப்பார். அதனால் ஸ்தல விருட்சங்கள் எப்பொழுதுமே இறைவன் விரும்பி எழுந்தருளி இருக்கக்கூடிய இடம்.